ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 95:6. சங்கீதம் 95:6. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கடைசி ஆண்டவரே, எங்களோட இந்த வருஷத்திൻ്റെ கடைசி ஞாயிற்றுக்கிழமையில எங்களை உயிரோட சுகத்தோட தேவசமூகத்தில் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. இப்போ கொடுத்த அந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் முடியாதப்பா. இந்த வசனத்தின் எங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதி, என்ன பேசணுமோ அதுக்கேற்ற ஞானத்தையும் கிருபையும் தந்து அடியனே நடத்துவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடும் வாருங்கள். இதுக்கு தலைப்பு என்னன்னு நினச்சுன்னா, முழங்கால் படியிட்டு ஜெபித்தல். இந்த வருடம் முழு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் பாதுகாத்தாரு. அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் முடியாது. தேவாதி தேவன் நம்மளை பாதுகாத்தாரு, நம்ம குடும்பங்களை பாதுகாத்தாரு, பிள்ளைகளை பாதுகாத்தாரு. எவ்வளோ தேவன். இன்னும் கர்த்தர் நம்ம தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். இந்த கடைசி ஒரு வாரம் தான் இருக்குது, இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. இந்த நாட்களோட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. நம்மளை இந்த வருடம் முழுவதும் நம்மளோட வாழ்க்கையில் குற்றங்கள் கர்த்தர் நம்மளை மன்னித்தார், கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் பாதுகாத்தார். அந்த தேவனுக்கு நம்ம இன்னும் நன்றி செலுத்துவோம். வருஷம் முழுவதும் நம்மளை பாதுகாத்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆனபடினால நம்மை உண்டாக்கின கர்த்தன்பாக எப்படி இருக்கணுமா, நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள் வாருங்க, இந்த கூட்ட ஜபத்துக்கெல்லாம் வாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 35:3. ஏசாயா 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி அடுக்கிற முழங்கால்களை பலப்படுத்தும். வயதானவங்க வர்றாங்க, ஆனாலும் கர்த்தர் அவங்கள என்ன பண்றாங்க, பலப்படுத்துறாங்க. எல்லாம் வயதான கஷ்டம்தான், நடக்க கஷ்டம்தான். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை வயதான காலத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45:23. ஏசாயா 45:23. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவு என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயில் இன்னும் புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்றார். கர்த்தர் என்ன பண்ணாரா, இந்த முழங்கால் படிட்டு தேவனிடத்துல கேட்குற எந்த காரியத்தை ஆண்டவர் செய்யாம இருக்கிறாங்க, முழங்கால் படியுங்க. அவர் சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடுங்க. முழங்கால் யாவும் முடங்கணும். தேவ சமூகத்தில் முடங்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். எந்த காரியத்துக்காக நீ முழங்கால் படியிட்டியோ கர்த்தர் அது நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தரோட கண்கள் திறந்தவர்களும் காதுகள் என்ன கவனிக்கிறவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த கிட்ட வருது கேட்டால் தான் கொடுப்பாரு. அம்மா கிட்ட அப்பா கிட்ட பிள்ளைகளுக்கு கேட்டால் தான் கொடுக்கும். எனக்கு இது தேவைன்னு அவருக்கு தெரியாது, கேட்கத்தான். நான் அந்த காலத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எல்லாம் வேணும் ஏசப்பா எல்லாம். ஆனால் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், உங்களுக்கு எது தேவை இருக்குதோ அது கேளுங்க. அதப்பா அதுலேருந்து எல்லாம் எழுதி வைக்கிறது நான். ஆண்டவரே இது எனக்கு தேவையா இருக்குது, இது எனக்கு தேவையா இருக்கு. நம்ம எது கேட்டாலும் கத்த தருவார். இது வரைக்கும் நடத்தினார் இல்லையா, நம்ம குடும்பத்தை நடத்தினார் இல்லையா. ஃபீஸு கட்ட வேண்டிய நேரத்தில் இல்லாவிட்டால் கூட எந்த வழியாக திறக்கிறார். காலேஜில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் வழிகள் இல்லை, ஆனாலும் கர்த்தர் நல்ல இடங்களில் கர்த்தர் உதவி செய்தார். நீ எதே கேட்குறியோ கர்த்தர் கொடுக்கிற தேவன். இதுவரைக்கும் உன்னை நடத்தினார், இனிமேலும் கர்த்தர் உன்னை நடத்துவார். ரோமர் 11 வாசிங்க. ரோமர் 14:11. அந்தபடியே முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனே அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி. நாட்களில் தேவ சமூகத்தில் கேளுங்க, அவர் சமூகத்தில் முழங்கால் படி அவங்கக்கிட்ட எல்லாம் அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவர். நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்கிற தேவன். அடுத்தது யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு தேவனிடத்துல கேட்டாங்க
அவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தார்? முதல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தது சாலமோன். தேவசமத்தில் ஜெபித்தான். கத்தர் அவன் ஜெபத்தை கேட்டவனுக்கு கத்தர் உதவி செய்தார். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 நாளாகமம் 6. ஆமேன். சாலோமோன் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணான். ஜெபத்தை கேட்டார். அவன் ஜெபிச்ச காரியத்தை கத்தர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். சாலோமோனை போல இந்த நாட்களில் முழங்கால் படியிட்டு அவன் ஒரு அதை என்ன உண்டாக்குன? சாலோமன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமான ஒரு வெண்கல பீடத்தை உண்டாக்கி அது எத்து அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன்னே வானத்தை கைகளை விரித்து ஜெபம் பண்ண. அதேபோல் நமக்கு பீடம் ஒன்றும் கெட்ட வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்துட்டு முழங்கால் படியிட்டு, ஏசப்பா எனக்கு கொடு ஆண்டவர், எனக்கு கொடுன்னு சொன்னா கத்தர் செய்வார். அப்போ சாலமோன் ஜெபம் பண்ணாங்க. சாலமோன் ஜெபம் பண்ணது போல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்தர் உங்களோட ஜெபத்தை கேட்டு இந்த வருஷத்தின் கடைசியிலூட என்னென்னா எவ்வளோ தேவைகள் இருக்குது. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். கத்தர் உங்களோட தேவைகளை நிறைவேற்றி தருவாராக. 2வது முழங்கால் படியிட்டு எஸ்ரா ஜெபம் பண்ணாங்களாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா ஜெபம் பண்ணான். அவன் ஜெபத்தை அந்திபலி நேரத்தில் எஸ்ரா என்ன பண்ணாங்க? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்களா. கத்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். என்ன? அந்திபலி நேரத்தில் நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்டே வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாய கத்தருக்கு நேராக விரித்து ஜெபம் பண்ணான். அவன் ஜெபத்தை கத்தர் கேட்டான். ஆனபடினால அது வசனம் மட்டும்தான். யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க? முதலாவது வந்து ஆறு ஜெபம் பண்ணாங்க? சாலமோன். 2வது எஸ்ரா ஜெபம் பண்ணான். கத்தர் அவன் ஜெபத்தை கேட்டான். 3வது தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. அவன் எத்தனை வேளை ஜெபம் பண்ணாங்க? 3 வேளை. நம்ம ஒரு வேளை ஜெபிக்கிறதே பெரிய பாடு. 3 வேளை ஒவ்வொரு நாளைக்கு முழங்கால் படிட்டு அவன் ஜெபிச்ச ஜெபத்தை கத்தர் கேட்டதினால கத்தர் அவனை உயர்த்தினார். அந்த இடத்துல கத்தர் உயர்த்தினார், எல்லாவற்றுக்கும் தப்புவித்தார். அதுபோல் இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் 3 நேரம் இல்லை 10 நேரம் கூட முழங்கால் படிட்டு இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்தீரப்பா. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் மன்னிச்சு மறக்கிற தேவன். ஆனபடினால் இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களை தாழ்த்துங்க, தேவசமத்தில் தாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. வரப்போகிற வருடத்தை தாழ்த்து ஜெபிக்கும் போது தான் வரப்போகிற வருஷத்தை கத்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60. ஸ்தேவான் ஜெபம் பண்ணானா. அவன் என்ன பண்ணான்? முழங்கால் படிட்டு ஸ்தேவான் ஜெபம் பண்ணாங்களாம். ஸ்தேவான் ஜெபம் பண்ணது போல நம்ம ஜெபிங்க. இந்த நாட்களில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற கத்தர் ஜெபத்துக்கு நம்ம ஜெபிக்கும் போது கத்தட கண்கள் திறந்தவளும் காதுகள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளை எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? கத்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியம் ஆனாலும் ஒரு பதிலளிக்கிறதான தேவன். அப்படினால் இந்த நாட்களில் இந்த பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அதே போல் நமக்கு அது ஒரு மாதிரியாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நீங்களும் இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுங்க. குடும்ப கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ தேவைகள் இருக்குது, வாரம் சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால் ஜெபிக்கும் போது இன்னும் இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவர், இதுவரைக்கும் என்ன நீ பாதுகாத்தீரே, இதுவரைக்கும் எனக்கு நீ நன்மை செய்தீரே. ஆண்டவருக்கு சித்தமான புதிய வருடத்திலூட என்னை நடத்துமப்பா. குறவுற்றங்களை மன்னியப்பா. வாங்கள் தேவசமத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிச்சாங்களே, அதே போல் நம்மளும் இந்த நாட்களில் முழங்கால் படிட்டு எல்லா தேவசமத்தில் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது கத்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அடுத்ததாக முழங்கால் படிட்டு
பேதுரு ஜெபம் பண்ணாங்களாம். அப்போஸ்தலர் 9:40 பேதுரு ஜெபம் பண்ணாங்களாம். பேதுரு ஜெபம் பண்ணாங்களாம். பேதுரை கொண்டு பெரிதான காரியங்களை செய்தார். என்ன அதே போல் இந்த நாட்களில் ஊழியக்காரையை கொண்டும் கத்தர் வல்லமையான காரியங்களை செய்யணும். பேதுரு எல்லாம் கத்தர் எடுத்து பயன்படுத்தினாங்க. என்ன இந்த நாட்களில் பேதுரு ஜெபம் பண்ணது போல ஜெபிக்கக்கூடிய கிருபை நமக்கு கத்தர் தர வேணும். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச்சு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரி என்றாள். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்து. அவளுக்கு ஜீவனை மரித்த அவளுக்கு தபிதாளுக்கு கத்தர் ஜீவனை கொடுத்தார். நம்மளோட சபையிலோட எத்தனையோ பேர் மரண தருவாயில் இருந்துச்சு, கத்தர் ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றோம். அடுத்ததாக பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணான. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20:36-38 அப்போஸ்தலர் 20 38 வரை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த பிரயாணங்கள்லாம் அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்களாம். கத்தர் அவன் ஜெபத்தை கேட்டார, அதில் நிന്നെல்லாம் கத்தர் தப்புவித்தார. அவன் என்னென்ன காரியம் தேவனிடத்தில் கேட்டாங்களோ அந்த பிரயாணத்தில் விழுந்ததான கஷ்டங்கள் தொல்லைகளில் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டுச்சு. அவன் அந்த முள்ளு கஷ்ட நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டார், என்னை எடுத்துக்கொள்ளும். தான் சொன்னார், கத்தர் சொன்னார், கத்தர் உனக்கு அதுக்கு தேவனை நன்மைக்காகத்தான் அந்த முள்ளை கொடுத்தாரு. அதே போல நம்ம கூட ஒரு வியாதி இருக்குது, விலையினம் இருக்குது, கத்தர் நன்மைக்காக தான் செய்கிறாரு. அப்போ தான் நல்ல சுகமாக இருந்தால் தேவனை தேடுவீங்களா? தேட மாட்டோம். துக்கம் வந்தால் கஷ்டம் வந்தால் தான் நம்ம தேவனை தேடுவோம். இந்த வருடத்திலெல்லாம் நமக்கு எவ்வளோ கஷ்டம் சோதனைகள் வியாதிகள் வந்தது, கத்தர் நம்மளை கைவிடவே இல்லை. கத்தர் நம்மோடு கூட இருந்தார், நம்மளோட பிரயாணங்களில் கூட இருந்தார், வியாதி நேரத்தில் கூட இருந்தார். கத்தர் நம்மளை தப்புவித்தார். இப்போ அந்த பரிசுத்தவான்களுக்கு வந்த காரியங்களில் கத்தர் கூட இருந்து உதவி செய்தார். முதலாவது யாருக்கு ஜெபம் பண்ணாங்களா? சாலமோன் ஜெபம் பண்ணான். சாலமோன் ஜெபத்தை கத்தர் கேட்டார். அதே போல இந்த நாட்கள் போல நம்மளும் ஜெபிக்கிறவங்களா இருந்தா காயத்திலும் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறவனுக்கு உதவி செய்வார். ரெண்டாவது எஸ்ரா ஜெபம் பண்ணான். அந்த கஷ்ட நேரத்தை கத்தர் அவன் ஜெபத்தை கேட்டு கத்தர் அவனுக்கு உதவி செய்தார். மூன்றாவது தானியேல் ஜெபம் பண்ணாங்க. அவன் 3 வேளை ஜெபம் பண்ணாங்க. அந்த 3 வேளை ஜெபத்தில் அவனுக்கு வந்த எல்லா தீங்கிலும் இருந்தோம் என்ன கத்தர் அவனை விடுவித்தார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், அவனை பாதுகாத்தார். கத்தர் அவனை தேசத்தில் உயர்த்தினார். அதே போல கத்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபத்தின் வல்லமை கத்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். வரப்போற வருடத்தில் கத்தர் உங்களை உயர்த்துகிறவர். கத்தர் நம்மோடு கூட இருப்பார். புதிய காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் செய்தார், எவ்வளோ நன்மைகளை செய்தார். அதே போல கத்தர் இந்த வருடம் வரப்போற வருடத்திலும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுபோல யாரு முழங்கால் படி ஸ்தேவன் முகங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணான். அவன் ஜெபத்தை யாரு கேட்டாரு? கத்தர் கேட்டான். அடுத்தது பேதுரு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணான். அவன் ஜெபத்தை கத்தர் கேட்டார். அடுத்தது யாரு பண்ணாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலே ஜெபம் பண்ணாங்க, ஜெபத்தை கத்தர் கேட்டார். கடைசியா முழங்கால் படிக்கிட்டு நமக்காக ஜெபிக்கிற யாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறவர். வசனத்தை வாசிப்போம். லூக்கா 22:42. லூக்கா 22:42. எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க பாருங்க. முழங்கால ஜெபிச்ச ஜெபம், அவர் நமக்காக ஜெபிச்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கத்தர் நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக கத்தர் மாற்றினார். இயேசுவை போல நம்ம ஜெபிக்கிறவங்களா மாற்றுவோம். கத்தர் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தரணும். பரிசுத்தவான்களெல்லாம் ஜெபம் பண்ணதுனால கத்தர் அவங்களை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார்.
எல்லா காரியங்களும் கத்தர் அவங்களோடு கூட இருந்து அவங்கள நடத்தினாங்க. முதலாவது சாலமோன் ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது எஸ்ரா ஜெபம் பண்ணாங்க. மூன்றாவது தானியேல் ஜெபம் பண்ணாங்க. நாலாவது ஸ்தேவான் ஜெபம் பண்ணாங்க. அஞ்சாவது பேதுரு ஜெபம் பண்ணாங்க. ஆறாவது பவுல் ஜெபம் பண்ணாங்க. ஏழாவது யாரு ஜெபம் பண்ணாங்க? இயேசு இப்படிப்பட்ட காரியங்களை இந்த வருஷத்தின் கடைசியில் நீங்கள் பின்தொடர போகிற வருடத்தில் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்கள் நம்ம ஜீவத்தில் வந்த குறைகள் குற்றங்களை எல்லாம் இயேசுப்பாட்டா சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க. புதிய வருஷத்தில் கத்தர் புதிய பலனை தந்து கத்தர் உங்களை நடத்துவார்.